தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். உடல்ல கால்சியம் சத்து குறைவதால நகங்கள் பாதிக்கப்படுது. கால்சியம் மாத்திரைகளையோ இல்ல கால்சியம் சத்துகள் நிறைந்த உணவுகளையோ எடுக்கும்போது எலும்புகளும் பலப்படும், நம்மளுடைய நகங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். பனி காலத்துல பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வெடிப்புகளை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெய், பசு நெய், தேன், மஞ்சள் பொடி இந்த 4ஐயும் குழைச்சு வெடிப்பு வந்த இடங்கள்ல தடவிட்டு வரலாம். புருவத்துல அதிக அளவுல முடி இல்ல, நல்ல அடர்த்தியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி புருவத்துல விளக்கெண்ணெய தேய்ச்சிட்டு வரலாம். ஒரு சில பேருக்கு புருவத்துல கூட பொடுகு இருக்கும், இல்ல அங்கங்க வெட்ட வெட்டையா விழுந்திருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விளக்கெண்ணெய்க்கு பதிலா ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம். சில பேருடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். உதாரணத்துக்கு புதுசா ஏதாவது கிரீம், ஃபேஸ் பேக் இல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு அந்த இடம்லாம் தடிச்சு போயிடும். இந்த மாதிரி சர்மத்துக்கு எப்போதுமே இயற்கை பொருட்களை வச்சுதான் ஃபேஸ் பேக் போடணும். அதாவது உருளைக்கிழங்கு, கேரட் இல்ல தர்பூசணி, பப்பாளி பழம் இல்ல தேங்காய், வாழைப்பழம் இதை வச்சு ஃபேஸ் பேக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்கக்கூடிய ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம். ஆனா கெமிக்கல் நிறைஞ்ச ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அது ஆபத்துல தான் போய் முடியும். ஹேர் கலரிங், ஹேர் டைலாம் ட்ரை பண்றதுக்கு பதிலா ஹெர்பல் ஹென்னா பவுடரை நீங்க ட்ரை பண்றதால நேச்சுரலான ஹேர் கலரும் கிடைக்கும், அதே போல ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். முக்கியமா சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹென்னா ஹெர்பல் பவுடரை நான் உங்களுக்கு டேக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.